எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான மட்டன் கறி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை ரோகன் ஜோஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபியில் மட்டனை நம்ம நல்லா ஸ்லோ குக் பண்ணி இது ஒரு கறி மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கி வச்சிருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இதை தண்ணி ஊற்றாம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வைங்க. அகல கடாய் எடுத்து 1/2 கப் அளவு நெய் ஊற்றுங்க. அடுத்து இதில் 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஜாவித்ரி, 7 கிராம்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிண்டுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டணும். அடுத்து இதுல மட்டன் சேர்க்கலாம். நான் 1 கிலோ எலும்பு இருக்கிற மட்டனை நல்லா கழுவிட்டு சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. அடுத்து 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுல அரைச்ச வெங்காய விழுது போட்டு கிண்டணும். வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கறதுனால இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையா பிரமாதமா இருக்கும். அடுத்து இதுல தக்காளி விழுது சேர்க்கலாம். நான் 4 தக்காளிய தண்ணியில வேக வச்சு விழுதா அரைச்சு சேர்க்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கடாயை மூடி மீடியம் ஃப்ளேம்ல கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மட்டனை வேக வைங்க. இப்ப பாருங்க, ஊத்துன நெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. கடைசியா இதுல கொஞ்சம் கரம் மசாலா தூள், நீல வாக்குல நறுக்கின இஞ்சி, நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு கிண்டுங்க. மட்டன் ரோகன் ஜோஷ் இப்போ ரெடி. இதோட கிரேவி பார்க்கவே ரொம்ப ரிச்சா இருக்கு. மட்டனும் நல்ல சாஃப்டா இருக்கு. சூடா பரிமாறுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அருமையான மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதில் மட்டன் நம்ம ஸ்லோ குக் பண்ணுறதுனால இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ். இது நீங்கள் நான், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது மட்டன் கறி ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.